ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷலாக மேங்கோ பிக்கிள் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாங்காவை வாஷ் பண்ணி துடைச்சி வச்சுருக்கோம். அதை நல்லா நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த சால்ட்டு எல்லா மாங்காயிலையும் ஈவனாக படும். பாருங்கள், நம்ம சால்ட்டில் ஊற வச்சிட்டோம். இது ஒரு 1 டே நைட் ஃபுல்லாக ஊறட்டும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம நல்லா களைச்சி விட்டுக்கலாம். இதை நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். அதுக்கு சுத்தமான பிளேட்டில் நம்ம அந்த மாங்காவை போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம வச்சுட்டோம். இதை அப்பப்போ நம்ம 1 hour ஒன்ஸ் நம்ம களைச்சி விட்டுட்டு இருப்போம். பாருங்கள், ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த கலர்லாம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. ஸோ வெந்தயமோட மணமும் நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் நல்லெண்ணெய் 200 ml சேர்த்துக்குவோம். ஊறுகாய் எப்போவுமே நல்லெண்ணெயில் பண்ணுனா சூப்பராக இருக்கும். அதோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் சேர்த்தியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாங்காய் வந்திருக்கு. இப்போது கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது 200 கிராம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாங்காயில் இந்த மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குவோம். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ அதே ஹீட்டில் அந்த ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ சால்ட்டு கொஞ்சமாக கம்மியாக இருந்தது. நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வேகட்டும். அதோட ஆயில் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நம்மளுக்கு ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.